படம் சூப்பராக இருக்குது சார். வாஸ்கோட காமா பார்த்துட்டு வந்தேன். நகுல் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறேன். நல்லா இருக்குது. இப்போ நல்லா அந்த டீம் வந்து நல்லா யோசித்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். ப்ளஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நல்ல புதுசாக ஒரு தீமாக எடுத்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். எல்லோரும் ஸ்டோரி நல்லா இருக்குங்க. புது ஸ்டோரி லைன், கலியுகம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நல்லா எடுத்துருக்காங்க. இப்போ நடக்கிறத கொஞ்சம் மிகைப்படுத்தி ஃபன்னியாக எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அவங்க ஷேப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். மூவி நல்லா இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். மியூசிக்ஸும் நல்லாயிருக்கு. பட் ஹீரோயின் பொசிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது. வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க, பாருங்கள். இதெல்லாம் உண்மையில் எப்படி நக்கல் நையாண்டி பண்ணமோ காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த பேனர்லாம் இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காமிக்கவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். அந்த பின்னாடி இருக்க பேனர்லாம் ரவிக்குமாருக்கு பின்னாடி குத்துறதுக்காக ட்ரைனிங்காக எல்லாம் வருவாங்க. பின்னாடி ஒரு பேனர் இருக்கும், 2030க்குள் மினிமம் 100 கொலையிலேருந்து 150 கொலை வரைக்கும் இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு ஏதோ போட்டு வச்சுருக்கோம். அதுவும் நக்கல் தான். அந்த நக்கல் சீனால இவங்க பேனர் தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் வெளியில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடணும்னு நக்கல் வருவார். அந்த இடத்துல எப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக நக்கல் நையாண்டி தான். ஆனால் இந்த நக்கல் நையாண்டியை இன்னும் மெருகேற்றி எடுத்திருந்தாங்கன்னா இது நக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ஸோ நக்கல் மேலே குறை சொல்ல முடியாது. நான் சத்தியமாக எடிட்டர் மேலேயும் டேரக்டர் மேலே தான் நான் குறை சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் ரைட்டர் மேலே சத்தியமாக குறை சொல்ல மாட்டேன். அவங்கள பாராட்டியே ஆகணும். அவங்களுக்கு சத்தியமாக எவ்வளோ பெரிய அவார்டு இருந்தாலும் கொடுத்துருங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நியூ ட்ரை கொடுக்குறவங்கள சத்தியமாக பாராட்டி ஆகும். அவ்வளோ அழகான ஒரு நியூ ட்ரை இதில் நகுல் சார் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு சார். அதுதான் சொல்கிறேனே, நேரில் வந்து இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். நான் சொல்கிறத விட நேரில் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். அப்போ தான், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலவையான ரெஸ்பான்ஸ் இருக்கும் மனசில். ஸோ அவங்க நேரில் பார்த்து தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை ஓவரால் இந்த படம் சூப்பர். ஒரு ஆக்ஷன் படமா இல்லை காமெடி படமா? ரெண்டும் கலந்து படம் சார். இது நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய சாய்ஸு. கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான். அதில் எந்த இது மாற்ற கருத்து இல்லை. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் அண்ட் சிகைக்கு எடுக்காத ஸ்டோரியாக இருந்துச்சு. எல்லாமே நைஸ். நக்குல் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாஸ் இல்லாமணி கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம். ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் லேக் ஆகிடுச்சு. அது மட்டும் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா மாஸ் இல்லாமணி அளவுக்கு நல்லா ஃபன்னாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். காமெடி 2-3 இடத்துல நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப பப்ளியாக க்யூட்டாக இருக்காங்க. அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஸ்பெஷல் மென்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பார்க்கலாம். மியூசிக் இஸ் வெரி குட். ஜிவி சார் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நக்குலும் பாடியிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பாடிருக்காங்க. அந்த 2 சாங்குமே ஒர்த். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபன்னாக பார்க்கலாம். ஸோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறத விட கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். தேங்க்யூ. நீங்கள் எந்த சினிமா ரொம்ப ரசிச்சிங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. நக்குல் சார் வந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படத்தில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்களா? அவரை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக, யாரும் நேர்மையாக வாழக்கூடாது, நல்லது செய்யக்கூடாது, எல்லாம் கெட்டதாக வாழணும், கஞ்சா வைக்கணும். இதுதான் பெரிய எப்படி சொல்ல, போதி தர்மன் சொல்கிற மாதிரி இதை தான் பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் வலுவில்லாமல் எடுத்திருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் வந்து ட்ரெய்லரில் பயங்கரமாக காமிச்சாங்க. அவர் வந்து அப்படியே பைல்வானெல்லாம் பங்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். உனக்கு மட்டும் எல்லா ரகசியமும் தெரியும்ல அப்படின்னும் போது அது சரியாக இருந்தது. அந்த சீனுக்காக தான் ஆக்சுவலாக நான் போக வேண்டியது, போட்டை தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா பிகாஸ் அதில் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறதுனால அது உண்மை சம்பவம், அதை தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இதில் இந்த ட்ரெய்லரில் வந்து நான் கண்டிப்பாக தினமும் குடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், டாஸ்மாக் கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் என்ன வருமானத்தை ஈட்டி தருவேன் அப்படின்னு ஒரு ஓத்து எடுப்பாங்க. ஸோ அந்த மேட்ரை பார்த்துட்டு செம்ம மேட்ரு, அதுதான் உண்மை. அவ்வளோ அழகான ஒரு நியூ ட்ரை. இதில் வந்து மெருகேற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.